வணக்கம் மக்களே, வெல்கம் டு லிவ் டு குக் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஹெல்தி அண்ட் சுகர் ஃப்ரீ டேஸ்டியான கடலை மாவு அல்வா. வாங்க பார்க்கலாம் எப்படி செய்கிறதுன்னு. அல்வா செய்கிறதுக்கு ஒரு பேனில் 3 கப் தண்ணியை ஆட் பண்ணுவோம். கொஞ்சம் சூடானக்கு அப்புறம் 1 கப் வெல்லமை ஆட் பண்ணுவோம். வெல்லம் கரைஞ்சக்கு அப்புறம் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் கீயை ஆட் பண்ணுவோம். நெய் சூடானோடனே 1 டேபிள் ஸ்பூன் முந்திரியும் பாதாமியும் ரோஸ்ட் பண்ணுவோம். அதே கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் நெய்யையும் 1 கப் கடலை மாவும் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணுவோம். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் கீயை ஆட் பண்ணி இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருப்போம். இங்கே நான் 1 டேபிள் ஸ்பூன் நெய்யை ஆட் பண்ணியிருக்கேன். ரோஸ்ட் பண்ண போது லோ ஃப்ளேமில் தான் நம்ம ரோஸ்ட் பண்ணணும். நம்ம ஹை ஃப்ளேமில் ரோஸ்ட் பண்ணோம்னா அல்வா கசக்க ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் நல்லா டார்க் பிஸ்கட் கலர் ஆன உடனே நம்ம கேஸை ஆஃப் பண்ணிடுவோம். நம்ம வெல்லம் தண்ணியை ஆட் பண்ணுவோம். இந்த ஸ்டேஜில் கேஸ் ஆஃப் பண்ணிட்டு தான் தண்ணியை ஆட் பண்ணணும். நீங்கள் கேஸ் ஆன் பண்ணிட்டு தண்ணியை ஆட் பண்ணிங்கன்னா தண்ணிலாம் வெளியே வந்துடும். அதே மாதிரி நான் வெல்லம் தண்ணியை வடிகட்டி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். திருப்பி கேஸ் ஸ்டார்ட் பண்ண போது லோ ஃப்ளேமில் தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். நீங்கள் ஹை ஃப்ளேமில் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா மாவு என்ன ஆகிடும், அங்கங்கே கட்டியாக இருக்கும். அப்புறமா அல்வா நல்லா வராது. தண்ணி நல்லா அப்சர்வ் ஆற வரை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருப்போம். இந்த ஸ்டேஜில் கீ ஆட் பண்ண தேவையில்லை. டோட்டலி 8 டேபிள் ஸ்பூன் கீ நான் யூஸ் பண்ணிக்கேன். இந்த கன்சிஸ்டன்சி வந்தக்கப்புறம் ஃப்ரை பண்ண ட்ரை ஃப்ரூட்ஸை ஆட் பண்ணுவோம். அல்வா ரெடி ஆயிடுச்சா எப்படி செக் பண்ணணும்னா அல்வா கடாயை விட ஆரம்பிச்சிடும். அதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. அவ்வளோதான், நம்ம ஹெல்தியான சுகர் ஃப்ரீ கடலை மாவு அல்வா ரெடி ஆயிடுச்சு. ரெசிபி பிடிச்சிருந்துச்சா லைக், ஷேர் அண்ட் மறக்காம லிவ் டு குக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.